ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும் வணக்கம் கைஸ். இந்த வீடியோவில் கிட்ஸு வீடியோ க்ரியேஷன் செய்துட்டு நம்ம மாதம் 1,00,000 வர நாம் ஒரு எமௌண்ட்டை சொல்லணுங்கிறதுக்காக நான் சொல்கிறோம். பட் நீங்கள் இதை விட நல்ல ஒரு ஏர்னிங்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம். பிகாஸ் இது வந்து பெசிவ் இன்கம். அதே மாதிரி பெசிவ் இன்கம் நான் எல்லா வீடியோஸ்லேயும் சொல்லியிருக்கிற விஷயம்தான். பெசிவ் இன்கம்ங்கிறது வந்து ஆரம்பம் அதுக்காக நீங்கள் ஒர்க் பண்ணணும். ஒன்ஸ் அதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்காக ஒர்க் பண்ணும். ஓகே, இப்போ நாம் மெயினாக பார்க்க போகிறது வந்து யூடியூப் சேனலில் இந்த வீடியோஸை நம்ம அப்லோட் பண்ணுறது எல்லாமே ஃப்ரீ ஸ்டெப் தான் சொல்ல போகிறேன். பட் இதில் சில விஷயங்களை நான் அட்வான்ஸாகவும் சொல்கிறேன், அதையும் பார்த்துக்கொள்ளுங்க. இதில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் ஒர்க் பண்ணது இப்போ யூடியூப் என்ன செய்யுதுன்னா ஒரு க்ரைட்டீரியா ஒன்று வச்சுருக்குது. நீங்கள் மணி மேக் பண்ணணுன்னு சொல்லி, அதாவது அந்த யூடியூப் சேனல்லேருந்து உங்களுக்கு மணி வரதா இருந்தால் உங்களோட யூடியூப் சேனல் ஓவராலாக ஒரு 1 இயரில் 4,000 வாட்சிங் ஹவர்ஸையும் 1,000 சப்ஸ்கிரைபர்ஸையும் கொண்டு இருக்கணும். ஓகேயா, ரைட். இதை நீங்கள் ரீச் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சேனல் அவங்க மொனிடைஸ் பண்ணுவாங்க. அவங்க மொனிடைஸ் பண்ணவும் நீங்கள் வைக்கலாம், அல்லது நீங்களே உங்களோட சேனலை மொனிடைஸ் பண்ணலாம். அது வந்து எப்படி அஃபிலியேட் பண்ணுறது, சில ப்ராடக்ட்ஸை ரிவ்யூ பண்ணுறது, இப்படின்னு சொல்லியும் நீங்கள் இது பண்ணலாம். அதுக்கு யூடியூப் வந்து அலோவ் பண்ணியிருக்குது. அவங்களோட சில க்ரைட்டீரியா உள்ள அட்வர்டைஸ்மெண்ட், டேர்ம்ஸ் உள்ள அட்வர்டைஸ்மெண்ட்டை நீங்கள் தாராளமாக செய்யலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் தனியாக யூடியூப் சேனலை மட்டும் நம்பி இருக்காமல் நீங்கள் உங்களோட சேனலை நீங்களே மொனிடைஸ் பண்ணக்கூடிய மாதிரி நுழைஞ்ச வளர்த்துக்கொள்றதும் உங்கள்கிட்ட இருக்க வேண்டிய ஒரு திறமை. இப்போ என்னென்னா அவங்க யூடியூப் சேனல் இந்த கிட்ஸ் வீடியோவுக்கு வந்து யூடியூப் வந்து 2 கன்செப்ட் வச்சுருக்கு. நம்ம அது என்னங்கிறத பார்ப்போம். அதுக்காக தான் நம்ம இதை மெயினாக செய்கிறோம். அதே மாதிரி இந்த கிட்ஸ் சேனல் வந்து, அதாவது நீங்கள் யூடியூப்பில் எந்த கண்டென்ட் போட்டாலும் எல்லாருக்குமே தெரியும் அந்த வீடியோ வந்து வியூஸ் போகும். அதாவது அந்த சேனல் வந்து க்ரோத் ஆகும், அந்த கண்டென்ட் வந்து இது பண்ணும். இதில் பிரச்சனை என்னென்னா அது உங்களுக்கு க்ரோத் பண்ணுறது தான் ரொம்ப இதாக இருக்கும். ஸோ அந்த க்ரோத்துங்கிறத வந்து கட்டாயம் இது பண்ணிக்கொள்ளுங்க. நான் அந்த க்ரோத் சம்மந்தமாக வேறு வீடியோ, ஏன்னா அது கொஞ்சம் லாங்காக போனாலும் க்ரோத் சம்மந்தமாக நம்ம வேறு வீடியோவில் பார்ப்போம். அதே மாதிரி உங்களோட பர்சனல் பிராண்டைக்காக நீங்கள் இது பண்ணலாம். அது எந்த வழியிலனாலும் சரி, இது ஒரு ஃப்ரீ பிளாட்ஃபார்ம். அதை நீங்கள் உங்களுக்கு ஏழுமான மட்டும் அவங்களோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனுக்குள்ளே இருந்து நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேயா, ரைட். பெசிவ் இன்கம் கன்செப்டில் வந்து நீங்கள் ஆரம்பிப்பீங்க தானே. இப்போ உதாரணத்துக்கு யூடியூப் சேனல் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஓவர் நைட்டில், அது நான் ஒரு இதில் மட்டும் இல்லை, நீங்கள் எந்த ஒரு ஏர்னிங்ஸ் எடுத்தாலும் சரி ஓவர் நைட்டில் வந்து நீங்கள் ரீச் ஆகலாம். ஒரு மாதத்தில் வந்து நீங்கள் ரீச் ஆகலாது. இங்கே என்னென்னா நீங்கள் பேசிக் லெவலில் இருந்தால் போகணும். நான் நிறைய பேருக்கு சொல்லியிருக்கிறேன்னு என்னென்னா 1,00,000 சப்ஸ்கிரைபர்ஸ் உள்ள சில யூடியூப் சேனல்ஸும் வந்து அவங்களோட கண்டென்ட் வீக்கால் வந்து மாதம் $10 ஏர்ன் பண்ணுறாக்களும் இருக்குது. ஓகே, அட்வர்டைஸ்மெண்ட் வியூஸுக்கு எவ்வளோ எமௌண்ட்டுங்கிறத வந்து அந்த சேனல், அதாவது கூகுள் தான் தீர்மானிக்குமா. நிறைய விஷயத்தை அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணி தான் அதை தீர்மானிக்கும். ஓகேயா, ரைட். ஸோ அந்த கன்செப்டில் இருக்கும். அது வந்து உங்களுக்கு ஒரு நாளில் நடக்குமா, ஒரு மாதத்தில் நடக்குமா, ஒரு வருஷத்தில் நடக்குமாங்கிறது வந்து உங்களோட எஃபர்ட்டை பொறுத்து தான் இருக்குது. ஓகேயா, ரைட். ஒன்ஸ் நீங்கள் ரீச் பண்ணிங்கன்னா அது உங்களுக்காக ஒர்க் பண்ணும். ஆனால் இதில் ஒரு விஷயம் ஒன்று இருக்குது, ரியாலிட்டி. நீங்கள் இப்போ ஒரு மாதமாக ஒரு வருஷமானு சொல்ல போகல, இதை நீங்கள் எந்த அளவுக்கு இப்போ எந்த ஒரு ஏர்னிங்குமே இல்லாமல் இதுக்காக நீங்கள் எஃபர்ட் போடுவீங்கிற ஒரு விஷயம் ஒன்று அதில் இருக்குதானே. ரைட். அதை நம்ம என்னென்னு சொல்லி பார்ப்போம். 2வது கான்செப்ட் என்னென்னா, நீங்கள் சேனல் ஒன்று, யூடியூப் சேனல் ஒன்று நீங்கள் ரன் பண்ணுறதா கட்டாயம். இப்போ எல்லாத்துக்குமே வந்து நம்ம ஏஐ தான் இதில் ஃபுல்லாக நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே என்னென்னு சொன்னால், நீங்கள் இங்கே வீடியோ வந்து இங்கிலீஷில் உள்ள வீடியோஸுகளுக்கு நீங்கள் ஒரு முன்னுரிமை ஒன்று கொடுங்க. ஓகே, நான் இதை தமிழில் சொல்கிறேன், பட் இதே கான்செப்ட் தான் நீங்கள் இங்கிலீஷ்லேயும். அப்போ நீங்கள் இங்கிலீஷில் உள்ள வீடியோஸுக்கு வந்து நீங்கள் இது முன்னுரிமை கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏர்னிங்ஸ் கூட இருக்கும். ஏன்னா இந்த சேனல் வந்து இங்கிலீஷ் சேனலுக்குரிய ஏர்னிங்கை விட தமிழ் சேனலுக்குரிய ஏர்னிங்ஸ் வந்து குறைய இருக்குமா. ஸோ அதையும் கொஞ்சம் புரிஞ்சு கொள்ளுங்கள். நீங்கள் தமிழ் சேனல் உங்களுக்கு கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஏன்னா ஏஐ இருக்கிறதால தான் நம்ம எல்லா சேனலும் இது பண்ணலாம். நீங்கள் என்ன ஸ்மார்ட்டான ஒரு பர்சனாக நீங்கள் என்ன பார்த்தீங்கன்னா, எனக்கு பின்னாலும் ஷுவராக ஒரு ஏஐ ஒன்று இருக்குது. ஓகே, என்ன அந்த ஸ்மார்ட்டாக உங்களுக்கு காட்டுறதுக்காக 24 ஹவர்ஸ் எனக்காக ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு ஏஐ ஒன்று இருக்குது. ஓகே, இது நான் உங்களுக்கு ஓப்பனாக சொல்கிறேன். இப்படி நீங்கள் இந்த காலத்தில் ஸ்மார்ட் ஆகிறேன்டா கட்டாயமாக ஏதோ ஒரு வழியில் உங்களோட பிராண்டையோ உங்களோட பிஸ்னஸையோ இது பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு ஏஐ ஒன்று கட்டாயம் லேர்ன் பண்ணி தான் ஆகணும். நல்லா தேடி படிங்க. ஓகே, எல்லா ஃப்ரீ ஆப்ஷனும் இருக்குது. ஓகேயா, ரைட். இப்போ நீங்கள் இந்த இன்கம், இப்போ உதாரணத்துக்கு ஒரு மாதம் 2 மாதம்னு நீங்கள் ட்ரை பண்ண போகல, நீங்கள் யோசிப்பீங்க இவ்வளோ காலமும் நம்ம சும்மா இருந்து இதுக்காக ட்ரை பண்ணணுமே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம்.
ஸோ அதே மாதிரி இது வந்து எவ்வளோ காலத்தில் உங்களுக்கு செட் ஆகுங்கிறதும் தெரியாது. அதே மாதிரி ஃபியூச்சர் அகாடமியால் ஒரு கிளாஸஸ் ஒன்று கண்டக்ட் பண்ணப்படுது. இது வந்து ஆக்டிவ் இன்கம் ஸ்கீம். ஸோ இதில் நீங்கள் ஜாயின் பண்ணதுமே இங்கே வந்து ஜாப்ஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கும். அந்த ஜாப்ஸை வந்து நீங்கள் டேக் ஓவர் பண்ணிட்டு ஒர்க் பண்ணுறது தான். ஜாப் வந்து நீங்கள் வேர்ல்டு வைடாக எத்தனை லட்சம் பேர் ஜாயின் பண்ணாலும் ஜாப்ஸ் அவைலபிளாக இருக்குமா, அதை நீங்கள் எடுத்து ஒர்க் பண்ணிவிட்டு போகிறது தான். ஸோ அதோடு சேர்த்து நீங்கள் இப்படியான கன்செப்ட்டுகளே வேலை செய்யலாம். ப்ளஸ் வந்து சில ஏஐ டூல்ஸ் வந்து ஃப்ரீயாக தான் நம்ம பார்க்க போகிறோம். பெய்ட் பண்ணால் இன்னும் அட்வான்ஸாக இருக்குது. அது மாதம் ஒரு $10 $20 மட்டுமே பே பண்ணுவோம். $20 ஒரு அமௌண்ட் தான் வரும். பட் நீங்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஃபில் பண்ணிங்க. நீங்கள் பாருங்கள், 5th நீங்கள் ரிசீவ் பண்ணிக்க இந்த பிள்ளைகள் மொபைலில் மட்டும் யூஸ் பண்ணிவிட்டு இவள் கவர்மெண்ட் ஒர்க்கர், இவள் வந்து 4வது பேமெண்ட் எடுத்திருக்கிறா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே இவர் வந்து 3rd பேமெண்ட் எடுத்திருக்கிறாரு. அதே மாதிரி இவங்க வந்து ஃபஸ்ட்டு வித்ரோவல் 7th வித்ரோவல் எடுத்திருக்கிறா. ஓகே, இவ வந்து ஃபஸ்ட்டு வித்ரோவல் எடுத்திருக்கிறாரு. இப்படி ஃபாரினில் இருக்கிறாக்கள் ஏர்னிங்ஸ். ஸோ ஃபாரினில் ஏசியன் கண்ட்ரீஸில், அதாவது இந்தியா, துபாய், கட்டார் இப்படியான கண்ட்ரீஸில் இருக்கிறவங்களோட ஏர்னிங்ஸ் என்ன, ஒரு மொபைலை மட்டுமே வச்சுட்டு சர்வே கம்ப்ளீட் பண்ணுறது, டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறது ஈஸியான ஜாப்ஸ். ஸோ இதை வந்து நம்ம இங்கேருந்து கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நம்ம அட்வான்ஸான, இப்போ நமக்கு இங்கிலீஷ் வீடியோ க்ரியேட் பண்ண தெரியுமா தெரியா, பட் அதுக்கு வந்து நம்ம ஒரு ஏஐ டூல்ஸ் ஒன்று நம்ம மேனேஜ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நாங்கள் என்ன பண்ணுவோம், இது எங்களுக்கு தெரிஞ்சது. அப்போ தெரிஞ்சது நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுறங்கிறது இங்கே பெரிய எவ்வளோ நாள் நீங்கள் மணி ஏர்ன் பண்ணுற பிரச்சனை இல்லை. அதை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணுறங்கிறது தான் பிரச்சனை. மணியை நீங்கள் மணியாக்க தெரிஞ்சிருக்கணுமா, அப்போ தான் உங்களுக்கு $1 வந்தாலும் அதில் பெருமதி உங்களுக்கு விளங்குமா. ஓகே, இப்படி இதில் நிறைய ப்ரூஃப்ஸ் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் இதில் பின் பண்ணி வச்சுருக்கோம். ஒரு 25 டைப் ஆஃப் பிள்ளைகள் ஏர்னிங், டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஏர்னிங். ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிக்கொள்ளலாம். இதில் பின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த சேனலோட ஆக்சஸை வந்து நீங்கள் இன்ஸ்டாகிராம் பயோவில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். அதே மாதிரி டிக்டாக் பயோவில் பார்த்தீங்கன்னா அதுலேயும் இங்கே இருக்கும். அதே மாதிரி இங்கே வாட்ஸ்அப் கண்டெக்ட்டும் கொடுத்துருப்பேன். ஸோ இதை கிளிக் பண்ணினீங்கன்னா இதில் சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். அதே மாதிரி டெலிகிராம் சேனல் இருக்குது. கோர்சஸை வந்து நீங்கள் ஸ்ரீலங்கா இல்லாமல் ஃபாரினில் இருக்கிறார்கள் இதை யூஸ் பண்ணிவிட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் கண்டெக்ட் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டெக்ட் பண்ணிக்கொள்ளலாம். அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதையும் நீங்கள் தாராளமாக ஜாயின் பண்ணி எக்ஸஸாக பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஃப்யூச்சர் நிறைய இந்த பழைய ப்ரூஃப்கள்லாம் பார்க்குறதா இருந்தால் நீங்கள் என்ன செய்யணும்னா இந்த டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே மாதிரி சோஷியல் மீடியாவை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. அதே மாதிரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. இங்கே வந்து நிறைய ப்ரூஃப்ஸ், ஏர்னிங் சம்மந்தமான டிப்ஸுகள் நாங்கள் ஷேர் பண்ணுறோம். அதே மாதிரி பிளேலிஸ்ட் இருக்குது. இதில் ஏஐ டூல்ஸ், ஃப்ரீ ஆன்லைன் ஜாப் ஏர்னிங் ப்ரூஃப்ஸ், ஆன்லைன் மணி மேக்கிங் வேஸ், அதே மாதிரி எமது பாடநெறியில் எவ்வாறான வேலைகள் காணப்படும் இப்படியான கன்செப்ட் உள்ள வீடியோஸ் ஷேர் பண்ணுறோம். அதுவும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குமா. அதே மாதிரி கூகுளில் வந்துட்டு வெல்த் ஃபியூச்சர் அகாடமின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எங்களோட சோஷியல் மீடியா லிங்க்ஸ் எல்லாமே இங்கே ஷோ ஆகிரும். அதையும் செக் பண்ணிக்கொள்ளுங்க. அதே மாதிரி இதில் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா ஓவரால் நாங்கள் ஷேர் பண்ணிக்கிற இமேஜஸ் இங்கேயே ஷோ ஆகிரும். அதே போல் வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஸ்டூடெண்ட்ஸ், அதாவது வியூவர்ஸ்கிட்ட நல்லா என்கேஜ் ஆகின வீடியோஸ் ஷோ ஆகும். அதையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாமா. ஓகே, ரைட். நம்ம கன்செப்டுக்குள்ளே போவோம். முதலாவது நம்ம என்னென்னா யூடியூப் கிட்ஸ் வீடியோ அப்படின்னா என்னென்னு உங்களுக்கு தெரியணும். ஸோ யூடியூப் கிட்ஸ் வீடியோங்கிறது எப்படின்னா சின்ன பிள்ளைகள், அதாவது கிட்ஸ் வந்து தங்களோட சில விஷயங்களை, இப்போ நீங்கள் எந்த ஒரு யூடியூப் வீடியோவாக இருந்தாலும் இதில் நீங்கள் மெயினாக ஒரு விஷயம் பார்க்கணும், வியூவர்ஸுக்கு வந்து இந்த வீடியோ வந்து ஏதோ ஒரு வகையில் யூஸாக இருக்கணும். அப்போ இந்த கிட்ஸ் வந்து ஒரு விஷயத்தை நல்ல விளையாட கொள்ளுங்க. இந்த கிட்ஸ் வந்து லேர்ன் பண்ணுற ஒரு விஷயமா இது இருக்கணும். ஓகே, அப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு நாலேஜ் வந்து இந்த, அதாவது வியூஸ், அதே மாதிரி என்கேஜ்மெண்ட்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் ரொம்பவே கூட இருக்கும். ஓகே, ஒரு இன்ஃபர்மேஷனை கொண்டு சேர்க்குறது, அதாவது இப்போ நீங்கள் ஆல்ஃபபெட்ஸை வந்து ஒரு சோங்கை வந்து அவங்கள்ட்ட கொண்டு கன்வே பண்ணுறது. அதே மாதிரி என்னென்னா கிட்ஸ் சாங்னு இருக்குது, நம்ம அதை பேஸ் பண்ணி தான் இப்போ வீடியோ க்ரியேட் பண்ண, அதை கொண்டு நீங்கள் அவங்கள்ட்ட சேர்க்குறது. ஸோ இப்படியான ஒரு கான்செப்ட் உள்ளதை தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம். ஓகேயா, ரைட். ஸோ அதில் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளாமா, இப்படி நிறைய இருக்குது. இதை நீங்கள் சரியாக இது பண்ணிக்கொட்டிங்கன்னா சரி. நான் தமிழ் சேனல் க்ரியேட் பண்ண சம்மந்தமாக தான் சொல்ல போகிறேன். இதை வச்சு நீங்கள் இங்கிலீஷ் சேனல் தாராளமாக க்ரியேட் பண்ணலாமா. ஓகே, அப்போ கிட்ஸுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு கண்டென்ட்டை நீங்கள் விஷுவல் வைஸாக ஷேர் பண்ணுறது தான் யூடியூப் கிட்ஸ் வீடியோ. ஓகே, இதான் மெயின் கான்செப்ட். ரெண்டாவது வந்து நீங்கள் இதிலேருந்து எவ்வளவு மணி மேக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அப்போ இதில் 2 வகையில் நான் யூடியூபே 2 வகையாக இருக்குது. என்னென்னா, ஒன்று யூடியூப் கிட்ஸுன்னு ஒன்று இருக்குது. இது வந்து தனியாக கிட்ஸுக்கு. இங்கே வந்து அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஷோ ஆகாது. இங்கே வந்து கிட்ஸு. ஏன்னா
கூகுளில் அதாவது யூடியூப்பில் ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று ரைஸ் ஆகினுச்சு. சின்ன பிள்ளைகள் நிறைய பேர் இதால் இதாகிறாங்கன்னு ஒன்று சொல்லி, அதனால் அதான் இவங்க தனியாக அந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து அவங்களுக்கு சூட்டபிள் இல்லாத அட்வர்டைஸ்மெண்ட்லாம் வருதுங்கிறதால. அதே மாதிரி இப்போ யூடியூப்பை பொதுவாக அந்த பிள்ளைகள் பாதிக்குங்கன்னு ஒன்று சொன்னால், யூடியூப்பில் வந்து இந்த வீடியோ மட்டும் வராது பாருங்கள். இப்போ நான் இதை ஸ்க்ரோல் பண்ணக்குள்ளே இதில் வேறு டைப் ஆஃப் வீடியோஸும் இதில் ஷோ ஆகும், ஏன்னா சஜஷனாக வரும். அப்போ அது வந்து அந்த பிள்ளைகளுக்கு இது இல்லாத வீடியோஸாக இருக்கும். இப்போ சில்ட்ரன்ஸுக்கு ஒரு யூஸ்ஃபுல் இல்லாத ஒரு வீடியோவாக இல்லை சில்ட்ரன்ஸை வேறு ஒரு பக்கம் டைவர்ட் பண்ணுற வீடியோவாக இருக்கும். அதனால் அவங்க யூடியூப் கிட்ஸுன்ற ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் வந்து தனியாக யூடியூப் கிட்ஸுக்கு ஒரு வீடியோஸ் தான் இருக்குது. நீங்கள் உங்களோட பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் யூடியூப் கிட்ஸே நீங்கள் வாட்ச் பண்ணுறதுக்கு இது பண்ணிங்கன்னா சரி. ஓகே, ஸோ அப்போ யூடியூப்லேயே நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணலாம், யூடியூப் கிட்ஸ்லேயே அப்லோட் பண்ணலாம். அப்போ முதலாவது இது யூடியூபுக்கு எவ்வளோ பே பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். யூடியூபுக்கு வந்து மேட் ஃபார் கிட்ஸ் வீடியோ ஜெனரலி லோ வித் எஸ்டிமேட் பே அவுட் 1000 வியூஸ் வந்தால் உங்களுக்கு $1. ஓவராலில் 1000 வியூஸ் வந்தால் $1, அதாவது $0.75. இதுவும் நிறைய விஷயங்களை பேஸ் பண்ணி இருக்குதா. ஸோ அது இங்கே நீங்கள் இது பண்ணி பார்த்தீங்கன்னா சரி. ஏன்னா எல்லா வீடியோஸுக்கும் இந்த க்ரைட்டீரியா ஒன்று இருக்குது, எங்கேருந்து பார்க்குறாங்க. சில டைமில் $1.50 வரும். அதாவது இங்கே இப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் ஏஷியன் கண்ட்ரியில் இருந்தால் $0.5 வரும். பட் இதுவே வந்து நீங்கள் ஃபாரினராக இருந்தால் $1.5 1000 வியூஸுக்கும். 1000 பேர் பார்த்தா $1.50. இப்போ $1.50னா உங்களோட காசு 450 500 வரும். ஓகேயா, ரைட். அடுத்தது யூடியூப் கிட்ஸ் என்ன செய்யுதுன்னா, நீங்கள் இங்கே வந்து ஒரு வியூவுக்கு 0.01 பே பண்ண பெர் வியூவுக்கு. ஓகே, அப்போ நீங்கள் 1000 பேர் பார்த்தா $15. அப்போ இந்த கன்செப்டில் தான் நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இது பண்ண போகிறோம். சில வீடியோஸ் வந்து நான் சொல்லிட்டேன்னா சில க்ரைட்டீரியா அவங்க சொல்கிறாங்க. அந்த க்ரைட்டீரியாஸை வச்சு வந்து உங்களுக்கு இது என்னென்ன செய்யலாம், வேறுபடலாமா, ஏர்னிங்ஸ் வேறுபடலாம். ஓகேயா, ரைட். ஸோ நம்ம என்ன யூடியூப் கிட்ஸ் வீடியோன்னா என்ன, அதில் எவ்வளோ வந்து ஏர்ன் பண்ணலாம், நீங்கள் எங்கெங்கே இதை ஷேர் பண்ணி ஏர்ன் பண்ணலாம்னா, நீங்கள் தாராளமாக என்ன செய்யலாம்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணலாம், அதே மாதிரி டிக்டாக்லேயும் ஷேர் பண்ணலாம். அதே மாதிரி வீடியோ மொனிடைஸ் பண்ணுற எந்த பிளாட்ஃபார்ம் டெய்லி மோஷனாக இருந்தாலும் சரி, நீங்கள் ரம்பிளாக இருந்தாலும் சரி, எதுனாலும் யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம், எதுனாலும் சரி உங்களோட ப்ரொமோஷனுக்காக. ஏன்னா பெக்லிங்ஸ் வரும், பெக்லிங்ஸ் மூலமாக நீங்கள் இன்னுமே உங்களை இதை பூஸ்ட் பண்ணலாம், உங்களோட சேனலை பூஸ்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்குமா. அப்போ அதே மாதிரி நீங்கள் இதிலேயே நீங்கள் மோனிடைஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன்லாம் இருக்குது. சொல்லுங்கள் உங்களோட கண்ட்ரியில் என்ன இருக்கோ அதை பார்த்துக்கொள்ளுங்க. பட் இதெல்லாம் கட்டாயம் நீங்கள் யூஸ் பண்ணணுமா, ஏன்னா ஒரு வீடியோ தான், ஒரு வீடியோ நீங்கள் எல்லா இடத்துலையும் ஷேர் பண்ணணும். ஏன்னா உங்களோட ஓன் க்ரியேஷன் தான், தாராளமாக ஷேர் பண்ணணும். அடுத்தது என்னென்ன வழிகளில் நீங்கள் இதிலேருந்து மணி மேக் பண்ணலாம்னா, நீங்கள் அந்த பிளாட்ஃபார்ம்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம்னா மணி மேக் பண்ணலாம். இப்போ யூடியூப்பில் அப்லோட் பண்ணிங்கன்னா யூடியூப்பில் அவங்க உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு சேனல் ஒன்று எடுப்போம், கோகோ மேல ஒன்று சொல்லியிருக்குது. இது வந்து மந்த்லி 542Kலேருந்து $8.7 மில்லியன் ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகே, நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னு ஒன்று சொன்னால் இங்கே பாருங்களேன் டெய்லி ஏர்னிங்ஸை. அப்போ 542K ஆக மினிமம் இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம இதை சும்மா கல்குலேட்டரில் போட்டு பார்ப்போம். ஸ்ரீலங்கன் ருப்பீஸ் எவ்வளோ வருது, 542,000 இன்ட்டு எங்களோட $1 வந்து நான் $300 கொடுக்குறேன். ஸோ இதை நீங்கள் கவுண்ட் பண்ணி பாருங்கள், இவ்வளோ எமௌண்ட் வந்து ஒரு மாதத்துக்கு ஏர்ன் பண்ணுறாங்க. இந்த வீடியோ க்ரியேஷனுக்கு அவங்களுக்கு பெரிய செலவும் போகாது. ஓகே, இப்போது ஃப்ரீலான்சர்ஸ்கிட்ட கொடுத்து எடிட் பண்ணுறன்னு சொன்னாலும் நீங்கள் இப்போ ஏஐ வந்துட்டு நீங்கள் இதில் பாருங்கள், நம்ம சில ஏஐ டூல்ஸ் எல்லாம் மாதம் $20 தான் இவங்க மாதம் $5 லட்சம் ஏர்ன் பண்ணுறாங்களே. அதில் வந்து எவ்வளோ இது பண்ணலாம் யோசிச்சு பாருங்கள். அப்போ இது வந்து க்ரோத் ஆகணும். ஓகே, நம்ம இன்னொரு சேனலை பார்ப்போம், இதுவும் லாலா ஃபன். ஸோ இதுவும் வந்து $55,000 880. அப்போ $55,000 எவ்வளோ வரும்னு சொல்லி நாம் பார்ப்போமா. ஓகே, 55,000 இன்ட்டு 300. அப்போ இவங்களும் வந்து ஒரு மாதம் இவ்வளவு ஏர்ன் பண்ணுறாங்க. ஓகேயா, அப்போ நீங்கள் என்னென்னா இதை வந்து உங்களுக்கானதாக உருவாக்கி எடுத்தீங்கன்னு சொன்னால் சரி, எல்லாமே உங்களுக்கு ஈஸியானதாக இருக்கும். இது பெசிவ் இன்கம் ஸ்கீமாக உங்களுக்கு மணி வந்துக்கிட்டே இருக்கும். ஓகே, ரைட். இப்போ நம்ம கண்டென்ட், இதுக்குரிய கண்டென்ட் எப்படி எடுப்போம்னு சொல்லி பார்ப்போமா. ஓகே, ரைட். நீங்கள் யூடியூபுக்கு போயிருங்க, சில்ட்ரன் சாங்னு சர்ச் பண்ணுங்கள். நான் ஸ்பெசிஃபிக்காக இன்னும் இது பண்ணுறதுக்காக சில்ட்ரன் சாங் தமிழ்னு டைப் பண்ணுறேன். ஓகே, ரைட். இப்போ இந்த இருக்குது இந்த வீடியோவை இந்த இருக்கிற வீடியோ இதே மாதிரி வீடியோ நான் க்ரியேட் பண்ண போகிறேன்னா நான் என்ன செய்கிறேன்னா இதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டை எடுக்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்துட்டு
காப்பி பண்ணிவிட்டு நான் எங்கே போகிறேன்னா ChatGPT போகிறேன். ChatGPT போயிட்டு இங்கே வந்து அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை நான் பேஸ்ட் பண்ணுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன்னா ரைட் content from okay write video script வீடியோ ஸ்கிரிப்டை நான் இது பண்ணி தர சொல்கிறேன், பார்ப்போமா. ஓகே, இது நம்ம கொஞ்சம் ஸ்டாப் பண்ணிவிட்டு ரைட் இன் தமிழ். ஓகே, ஓகே. இதிலிருந்து நீங்கள் சோங்கை மட்டும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி சொல்லி கேளுங்களா. ஓகே, நம்ம சோங்கை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்கிறோம். நமக்கு சீனெல்லாம் தேவை இல்லையா. சில இது பார்க்குறேன், நான் சீனெல்லாம் இது பண்ணுவாங்க. நான் எனக்கு சீனெல்லாம் தேவையில்லை, நான் சோங்கை மட்டும் காப்பி பண்ணுறேன். ஓகே, காப்பி பண்ணிவிட்டு நான் போகிறேன் வந்து suno.com சுனோ. ஓகே, நான் இதோட லிங்க்கெல்லாம் வந்து இந்த சேனலில் நான் ஷேர் பண்ணுவோம், பார்த்துக்கொள்ளுங்களேன். இதோட ரிலேட்டடான லிங்க் எல்லாமே இந்த சேனலில் வருமா. ஓகே, நீங்கள் பாருங்கள். நம்ம ஒவ்வொரு வீடியோவும் ஷேர் பண்ணக்குள்ளே அதில் மென்ஷன் பண்ணுற எல்லா வெப்சைட்ஸையும் வந்து எல்லா வெப்சைட் லிங்க்கையும் வந்து அதோடய நம்ம சேர்த்து ஷேர் பண்ணுவோம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வீடியோ ஷேர் பண்ணோன்னா அந்த வீடியோக்குள்ள என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுறோம் அந்த வீடியோவில் மென்ஷன் பண்ணிக்கிறேன்னு நம்ம ஷேர் பண்ணுவோம். ஸோ இதில் ஜாயின் பண்ணிக்கொண்டீங்கன்னா அதில் எக்ஸஸை எடுத்துக்கொள்ளலாம். ஓகே, சுனோவுக்கு வந்துடுங்க. வந்துட்டு க்ரியேட், இது ஃப்ரீ தானா, ஃப்ரீ தான். க்ரியேட் ஆப்ஷன் வந்துட்டு இதில் என்ன பண்ணுங்கன்னா சிம்பிள்னு உங்களுக்கு இருக்கும், அதை நீங்கள் கஸ்டம்ஸுக்கு மாற்றிடுங்க. அதே மாதிரி இதில் ரைட் லிரிக்ஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் உங்களோட லிரிக்ஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஓகே, பேஸ்ட் பண்ணிவிட்டு அல்லது நீங்கள் இதை வந்து நீங்கள் சில பிளாட்ஃபார்மில், அதாவது நீங்கள் இப்படி இந்த இது வாய்ஸ் ஜெனரேட் பண்ணுற பிளாட்ஃபார்ம் 11 லேப்ஸ் அதுகள்லையும் போட்டு இது பண்ணலாமா, பிரச்சனை இல்லை. ஓகே, ரைட். இதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணி இந்த பேஸ்ட் பண்ணுங்களா, லிரிக்ஸில் பேஸ்ட் பண்ணுங்கள். வேறு எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. ஓகே, ரைட். இப்போ ஸ்டைலில் வந்து இப்போ நீங்கள் யூடியூப் இந்த இங்கே ChatGPTக்கு வந்துட்டு ரைட் சூட்டபிள் என்ன இவங்க சொல்கிறாங்க வந்து ஸ்டைல், இந்த ஸ்டைல் மியூசிக் ஸ்டைல் ஃபார் த கிட்ஸ் வீடியோ. ஓகே, ரைட். மியூசிக் ஸ்டைலை வந்து இது பண்ணி தருமா. ஓகே, ரைட். ஓகே, எமக்கு வோக்கல் ஸ்டைல். ஓகே, ரைட். எமக்கு பிரச்சனை இல்லை, இது அப்படியே நம்ம காப்பி பண்ணுவோமா. வோக்கல் ஸ்டைலோடு நம்ம இது பண்ணுவோம். ஓகே, ரைட். இதுவும் பிரச்சனை இல்லை, காப்பி பண்ணுங்கள். க்ரியேஷன்லாம் வந்து உங்களோட தனிப்பட்ட இதாக அதை இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து 200 வேர்ட் மட்டும்தான் எடுக்கும், அதுக்கு அங்கே எடுக்காது. அதனால் நம்ம இதை டிலீட் பண்ணி விடுவோமா. டிலீட் பண்ணிவிட்டு வேறு எதுவும் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து ஜெனரேட் மட்டும் கொடுங்களா. ஜெனரேட் கொடுத்தீங்கன்னா ஒரு 20 to 30 செகண்டில் இது ஜெனரேட் ஆகிருமா. வெயிட் பண்ணுங்க. 2 வீடியோ உங்களுக்கு ஆடியோ ஜெனரேட் ஆகுமா. ஒன்றை வந்து நீங்கள் ப்ளே பண்ணி பார்க்கலாமா. நம்ம ஓகே, ரைட். இது உங்களுக்கு நீங்கள் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னு சொன்னால் இதில் நீங்கள் என்ன செய்யலாம்னா சில சேஞ்சஸ் கொண்டு வரலாமா. ஓகே, ரைட். நான் அதை இங்கேவே சேஞ்சஸை கொண்டு வரேன். ஓகே, இதில் சில்ட்ரன் பாப் மியூசிக் வித் ஓகே ஓகே
டெம்போ இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகே வோக்கல் சைல்ட் லைக் சிங்கர் வித் டெடிகேஷன். ஸோ இந்த வோக்கல்ங்கிற ஆப்ஷன் வந்து நமக்கு அதுக்குள்ளே வரல, அதனால தான் இந்த இது வந்திருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம்னா இதை எப்படி காப்பி பண்ணுவோம், இதில் எனக்கு இந்த இந்த ஜேர்னருங்கிற இது வந்து எனக்கு வேணும். ஓகே ரைட், இதை நான் காப்பி பண்ணுறேன். காப்பி பண்ணிவிட்டு இதில் மியூசிக் டைப்பில் கண்ட்ரோலே பேஸ்ட் பண்ணிவிட்டு அந்த வேர்டுக்கு ஏற்ற மாதிரி நான் இது பண்ணுறேன்னா இதெல்லாம் delete பண்ணி விட்றேன். அடுத்த கொமா போட்டு விட்றேன். ஓகே, உங்களுக்கு நான் எதுக்காக இப்படி செய்கிறேங்கிறத விளங்கிக் கொள்ளுங்கள். கொமா போட்டு டி. ஓகே, எகெயின் இதுலேயும் ஒரு கொமா போட்டுட்டு என்ன ஏஐ நீங்கள் எப்படி இது பண்ணாலும் அது ரீட் பண்ணும். நம்ம சரியாக கொடுத்தீங்கன்னா சரி. ஓகே ரைட், இதில் வந்து டெம்போ வந்து இதையும் கொடுப்போம், ஏன்னா இதுவும் தேவைப்படும், நம்ம கொடுப்போம். ஓகே, நான் திரும்ப சொல்லிட்டேன், க்ரியேஷனுங்கிறது வந்து உங்களோட தனிப்பட்ட இதா. ஓகே, ஓகே ரைட், இப்போ 900 வந்து பட் இதில் வோக்கலை வந்து நம்ம கட்டாயம் ஆட் பண்ணணும். ஸோ நம்ம என்ன செய்வோம்னா வோக்கலுக்கு இதை delete பண்ணிவிட்டு வோக்கலை மட்டும் இதில் இன்க்ளூட் பண்ணுவோமா. நான் இதை சொன்ன நோட்டு சொன்னால் சரி. ஓகே, இதில் சொல்லுவோம் ரைட் இட் டு 200 வேர்ட்ஸ் லிமிட். ஓகே பாப் காப்பி ஓகே ரைட், ஜெனரேட் கொடுங்க. ஜெனரேட் ஆகிருமா. எவ்ரிடே வந்து நீங்கள் ஒரு 2 4 6 8 10 சாங் இதில் ஃப்ரீ ஆப்ஷனில் க்ரியேட் பண்ணலாம். டன், இது நல்லா இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் ஜெனரேட் ஆகுதா, இது ஜெனரேட் ஆனதுக்கு பிறகு நம்ம டவுன்லோட் கொடுப்போம். ஓகேயா ரைட். அடுத்தது வந்து நம்ம சாங் க்ரியேட் பண்ணியாச்சு, இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வீடியோ க்ரியேட் பண்ணோம். அதுக்கு வந்து hilo.ai ஹைலோ ஏஐயா. ஓகே, இதுவும் நான் போடுறேன். இது மந்த்லி வந்து ஒரு நீங்கள் மந்த்லி வைஸை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு $10 தான். நீங்கள் தாராளமாக 100 கிரெடிட்ஸை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இதெல்லாம் பாருங்கள் $35. என்னோட கிளாஸில் வந்து $10 பிள்ளைகள் சும்மா ஈஸியாக ஏர்ன் பண்ணுதோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. நீங்கள் இதில் நிறைய ப்ரூஃப்களை பிள்ளைகளை பாருங்கள், $10 ஈஸியாக ஏர்ன் பண்ணும். அதெல்லாம் நீங்கள் தாராளமாக இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகே, இதை வச்சு நீங்கள் ஃப்ரீலான்ஸும் பண்ணிக்கொள்ளலாம் தாராளமாக. ஓகேயா ரைட். இதில் ஹோம் பேஜ் இப்படி தான் இருக்கும். இதில் வந்து நீங்கள் க்ரியேட் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நீங்கள் நம்ம இது பண்ணோம் தானே ஒரு ப்ராம்ப்ட் உண்டு, இதை யூஸ் பண்ணிவிட்டு இந்த இருக்குது. ஸோ இன்றைக்கி இதை வந்து நீங்கள் வீடியோ ஸ்கிரிப்டாக வந்து நாங்கள் இங்கே ஜென்ரேட் பண்ணுவோம். ஓகேயா ரைட். இதில் இன்னொரு கான்செப்ட் ஒன்று இருக்குது, அதை நம்ம என்னென்னு பார்ப்போம். நான் என்ன செய்கிறேன்னா நான் திரும்ப இந்த வீடியோவுக்கு வந்துட்டு ஓகே இதை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுக்கிறேன். ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துகிட்டு ஓகே ChatGPTக்கு வந்துட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன்டா ஜெனரேட் வீடியோ ஸ்கிரிப்ட் like this video for create like this video. Okay right. பாப்போமா ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு வேணும் அங்கே ஜெனரேட் பண்ணுறதுக்கு. பட் இதிலே ஆப்ஷன் இருக்குது, நீங்கள் இதை படித்தாக்களுக்கு தெரியும். இதிலே வந்து ஆப்ஷன் இருக்குது ஜெனரேட் பண்ணுறதுக்கு. ஓகேயா. ஸோ அது உங்களுக்கு இப்போ தேவையில்லை, நம்ம ஜஸ்ட் வந்து இதில் கொடுத்து இதுவும் ஃப்ரீ தானே. பட் இதில் ஓட்டோ மார்க் இருக்கும், அதை நீங்கள் அன்பில் பண்ணலாம். நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு நல்லா சூட்டபுளாக வந்த பிறகு நீங்கள் இது பண்ணி கொள்ளலாம். ஓகேயா ரைட். இதை காப்பி பண்ணிவிட்டு அப்படியே வந்து இதில் பேஸ்ட் பண்ணுங்கள். பேஸ்ட் பண்ணிவிட்டு ஜெனரேட் கொடுங்க. ஓகே, உங்களுக்கு வீடியோ ஜெனரேட் ஆனதுக்கு பிறகு
ஓகே. நம்ம ஸ்னோவில் டவுன்லோட் பண்ணது வந்து இங்கே ஓகே ஆகினா இப்படி காட்டும் MP3 இதுன்னு. இதுக்கு டவுன்லோட் எனிவே கொடுத்துருங்க. கொடுத்தீங்கன்னா இங்கே வந்து டவுன்லோட் ஆகுமா? ஓகே. இதில் டவுன்லோட் ஆகும். இதில் ஏதாவது ஓகே. ஜெனரேட் ஆகுது. அந்த கன்செப்ட் எல்லாம் அது ரீட் பண்ணிவிட்டு ஜெனரேட் ஆகுது. நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா சரி. வெயிட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இது சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இது பண்ணலாம். ஸோ இவங்க வந்து உங்களுக்கு டெய்லி நீங்கள் லொகின் பண்ணுறது நீங்கள் ஃப்ரீயாகவே யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நீங்கள் டெய்லி நீங்கள் லொகின் பண்ணாலே உங்களுக்கு இவங்க இது பண்ணுவாங்க. ஓகே. ஸோ அதையும் இது பண்ணலாம். அதே மாதிரி இதில் இமேஜ் டு வீடியோன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்குது. அதே மாதிரி சப்ஜெக்ட் ரெஃபரன்ஸுன்னும் ஒரு வீடியோ இருக்குது. அப்போ அதனால் எனக்கு எது தேவையோ அதை மட்டும் நான் டெக்ஸ்ட்டு வீடியோ மட்டும் நான் எடுக்கிறேன். இல்லை உங்களுக்கு இதெல்லாம் தேவைன்னா தாராளமாக உங்களுக்கு தெரிஞ்சாக்கள் நீங்கள் யூஸ் பண்ணலாமா. நான் எல்லாருக்கும் சொல்கிற ஒரு விஷயம், எல்லா வீடியோலையும் இந்த கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வியூவர்ஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு விஷயம் ஒரு நாலேஜ் ஒன்று லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா தயவுசெய்து அந்த நாலேஜை என்ன செய்யுங்கன்னா அதை யூஸ் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் எவ்வளோக்கு உங்களால் மணி மேக் பண்ணிடமோ மேக்ஸிமம் அவ்வளோ வழியில் மணி மேக் பண்ணுங்கள். இப்போ நாம் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று எங்களோட கிளாஸில் ஒரு பிளாட்ஃபார்ம் ஒன்று படிக்கிறோம். இந்த பிளாட்ஃபார்மை யூஸ் பண்ணிவிட்டு உங்களால் மேக்ஸிமம் எவ்வளோ ஏர்ன் பண்ணிடமோ தாராளமாக நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். எவ்வளோ மீன் என்னென்ன வழிகளில் நீங்கள் அதில் ஒர்க் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம், அஃபிலியேட் பண்ணிவிட்டு ஏர்ன் பண்ணலாம், அதை வச்சு யூடியூப் கண்டென்ட் க்ரியேட் பண்ணலாம், அதை வச்சு டெக்ஸ்ட் கண்டென்ட் உருவாக்கி அதை மோனிடைஸ் பண்ணலாம். இப்படி வந்து உங்களை நீங்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஏன்னா இப்போ நீங்கள் யூடியூப் ரன் பண்ணுற ஆக்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாருமே இப்போ என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அஃபிலியேட் பண்ணுறாங்க, அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுறாங்க, அவங்க பர்சனலாக அவங்க மோனிடைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா யூடியூப் இன்கம்மை மட்டும் நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னு சொன்னால் அது வந்து உங்களுக்கு சரியான ஒரு இதாக வராது. ஏன்னா இப்போ லேர்ன் பண்ணது நீங்கள் படித்தது வந்து உங்களுக்கு தான் தெரியும் எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு சொல்லி. அப்போ அந்த டிஃபிகல்ட்டியை நீங்கள் தாராளமாக மணி ஆக்கலாம். இப்போ நாம் கிளாஸ் செய்கிறோம்னா கிளாஸுக்கு ஃபீஸ் வாங்காமல் எங்களால் செய்யலாது. ஏன்னா முதலாவது விஷயம் வந்து இதை விட நம்ம வேற ஒரு வேலையை ஒன்றும் செய்யலாம். ரெண்டாவது என்னென்னா நாங்கள் இதை கஷ்டப்பட்டு தான் லேர்ன் பண்ணது. நாங்கள் லேர்ன் பண்ணிவிட்டு நான் பர்சனலாக என்ன சொல்கிறேன், நான் ஒரு வருஷத்துக்கு தான் $1 ஏர்ன் பண்ணது. ஆனால் நான் அப்படி ஏர்ன் பண்ணுறேன்னு நான் விடவே இல்லை. நான் என்ன செய்தேன்னு தெரியுமா, கண்டினியூஸாக நான் ட்ரை பண்ணி எனக்கு இதில் ஃப்யூச்சர் பெனிஃபிட் ஒன்று இருக்குங்கிறதால. ஸோ அதை நீங்கள் தெளிவாக விளையும் கொள்ளணுமா. ஓகே ரைட். ஸோ எல்லா இடத்துலையுமே உங்களுடைய க்ரியேஷன் உங்களுக்கான அந்த தெளிவு எப்படி இருக்குமோ அப்படி மெச்சூரிட்டி இருக்குமோ அப்படித்தான் நீங்கள் க்ரோத் ஆகலாமா. ஸோ இந்த விஷயத்தை தெளிவாக விளையும் கொள்ளுங்கள். ஓகே. ஓகே. நீங்கள் க்ரியேஷனை பாருங்கள். நான் ஆல்ரெடி இது பண்ணியிருக்கிறேன், க்ரியேட் பண்ணியிருக்கிறது. வீடியோட குவாலிட்டியெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்குமா. நீங்கள் நிறைய டூல்ஸ் யூஸ் பண்ணலாம். அதில் இது வந்து நான் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரு பெரிய ஒரு இதான டூல். ஓகே ரைட். ஸோ இதை வச்சு நம்ம எப்படி கொஞ்சம் லாங் டேர்மோ நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணலாம். நீங்கள் பாருங்கள், அந்த எந்த ஒரு இடத்துலையுமே இது ஆகாமல் பாருங்கள் இந்த வீடியோ எப்படி ஒரு கான்செப்டில் வருதுன்னு பாருங்களா. இதுதான் இந்த ஏஐட பவர். ஓகே. நான் இந்த இடத்துல இந்த ஹியூமன்ட எந்த ஒரு இது இல்லாட்டி நான் இதை என்ன பண்ணியிருக்கணும், யாராவது ஃப்ரீலான்சர்கிட்ட கொடுத்து நம்ம இதை இந்த வீடியோ க்ரியேஷனை சொல்லிருக்கணும். அப்போ அவங்கக்கிட்ட இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அவங்க அதை ரீஎடிட் பண்ணி தந்து அதில் அவங்களுக்கு இது பண்ணிவிட்டு இப்படியெல்லாம் வந்து செய்கிறத விட இங்கே பாருங்கள், இங்கே க்ரியேட் ஆகிட்டு பாருங்கள். ஓகே ரைட். நான் ஒரே சீன் பை சீனாக நீங்கள் இது பண்ணலாம். இங்கே பாருங்கள், நான் வந்து ஒரு சீனுக்கு தான் இது வந்திருக்கு. பட் இதில் நம்ம நிறைய சீன் பை சீனாக இருக்குதா, நீங்கள் ஒவ்வொரு சீனுக்கும் தனித்தனியாக க்ரியேட் பண்ணி எடுக்கலாம். ஓகேயா ரைட். நம்ம அப்படி செய்வோமா. கொஞ்சம் லாங்காக போனால் இது பண்ணிக்கொள்ளுங்க. நம்ம இது ஃபஸ்ட் சீனுக்கு செய்தோமே, அடுத்தது வந்து நம்ம செகண்ட் சீனுக்கு செய்வோம். அப்போ அதை வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஒன்று க்ரியேட் ஆகிட்டு தானே, நான் ஃபஸ்ட் சீன் எங்கே இருக்குது, இந்த இருக்குது, இதை நான் டிலீட் பண்ணிடுறேன். டிலீட் பண்ணிவிட்டு சீன் 2 இருக்குது தானே, அதை வந்து இது பண்ணிவிட்டு நான் இதை வந்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கொள்கிறேன். சீன் பை சீனாக நான் உங்களுக்கு அவசரமாக செய்து தரணும்னு சொல்லிடலாமல் நான் சரியான ஒரு இதுக்கு தரோம் பார்ப்போமா. நம்ம இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி எடுக்கணும்.
ஓகே. ஒரு 4, 5 சீன் தராங்க. அந்த சீன் பை சீனா நீங்க ஜெனரேட் பண்ணி எடுக்கலாமா? ஓகே. ரைட். நம்ம லாங்கா போறதுக்கு வீடியோ இது பண்ணாம, நான் உங்களுக்கு எப்படி கான்செப்ட்ன்னு சொல்றேன். ரைட். இப்படி கிரியேட் ஆயிட்டு தானே, இப்ப என்ன பண்ணுங்கன்னா, இந்த இருக்கு தானே, ஆ இந்த இருக்கிற டவுன்லோட் பட்டன் இத வந்து நீங்க வாட்டர் மார்க்கோடயே டவுன்லோட் பண்ணுங்க. வாட்டர் மார்க் ரிமூவ் பண்றேன்னா இது பண்ணுவாங்க. நீங்க பழகுறதுக்காக நீங்க இப்படி இது பண்ணி கொள்ளுங்க. ஓகே. டவுன்லோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. டவுன்லோட் பண்ணி வச்சா நமக்கு ஆடியோவும் சரி, வீடியோவும் வந்துட்டு. இப்போ அடுத்து என்ன செய்யணும், இது எல்லாத்தையும் கம்பைன் பண்ண போறோம். அதுக்கு நம்ம யூஸ் பண்றது வந்து CapCutஆ. ஸோ CapCut வந்து ஃப்ரீ தான். அதோட லிங்க்ஸும் நான் போடுறேன். ஸோ இத கிளிக் பண்ணுங்க. கிரியேட் நியூ ப்ராஜெக்ட்ங்கிறத கிளிக் பண்ணுங்க. ஓகே. நீங்க பே பண்ணிட்டீங்கன்னா, இதெல்லாம் ஃபாஸ்ட்டா இது பண்ணலாம். ஓகே. இதில வந்து அப்லோட் பண்ணுங்களா, நம்ம 2யும் வந்து இங்க அப்லோட் பண்ணுவோம். இங்கேயே வந்து நம்ம நிறைய எடிட்டும் நம்ம இங்க பண்ணிக்கொள்ளலாமா. உங்களோட வீடியோ லாங் பண்ணுறதுக்குரிய எடிட். அதை நான் எப்படிங்கிறது சொல்றேன். இப்போ 6 செகண்ட் தானே, இதை வந்து நம்ம அட்லீஸ்ட் ஒரு இதான கொஞ்சம் லாங்கா வர மாரி செட்டப் பண்ணணும். ஓகே. ரைட். அதை நம்ம இங்கே செட்டப் பண்ணணும். டவுன்லோட் குடுத்துருவோம். ஸோ இதில வந்து நம்ம வீடியோ, ஆடியோ 2 மினிட் இல்ல, நான் 1 மினிட்டுக்குரிய வீடியோ எடுப்போமா, இல்ல நம்ம 2 மினிட்டுக்கு எடுத்தாலும் ஓகே. ஓகே. ஸோ எனிதிங் நான் இத எடுக்கிறேன்னா, ஓகே. ரைட். இப்போ வீடியோ இம்போர்ட் பண்ணுவோம். இதான் வீடியோ. ஓகே. இதை ப்ளஸ் பட்டன் கொடுத்துருங்க. ஓகே. ரைட். நம்ம வீடியோ இம்போர்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து அதுக்குரிய ஆடியோவை நீங்கள் இம்போர்ட் பண்ணீங்கன்னா சரியா? ஓகே. ரைட். இப்போ நீங்கள் இதை ப்ளே பண்ணி பாருங்கள். ரைட். நம்ம சீன் பை சீனாக நீங்கள் இது பண்ணீங்க தானே, அதை வந்து என்ன செய்யணும், இதோட கம்பைன் பண்ணுங்கள். ஓகே. அதே மாதிரி இங்கே வந்து இதை அட் பண்ணுங்களா, நான் உங்களுக்கு அட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் இப்போ லாங்காக வரலன்னா, நீங்கள் சீன் பை சீனாக க்ரியேட் பண்ண நீங்கள் திரும்ப திரும்ப என்ன செய்யலாம், இதில் வந்து அட் பண்ணி கொள்ளலாம். ஓகே. அதே மாதிரி இதிலேயே நீங்கள் ஸ்டாக் ஃபுட்டேஜ் நிறைய இருக்குது, அதில் எடுக்கலாம். பட் பாருங்கள். ஓகே. ரைட். இதை வந்து நம்ம இந்த ஹெட்டிங்கை இதை மட்டும் டிலீட் பண்ணிவிடுவோமா. ரைட். இப்போ சிங்க் பண்ணி பாருங்க. ஓகே. ரைட். இதை மட்டும் நம்ம காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் சீன் பை சீனாக க்ரியேட் பண்ணால் அந்த சீனே இதோட இது பண்ணணுமா. ஓகே. ரைட். ஓகேயா. ரைட். இதை பண்ணிவிட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணிங்கன்னா சரி. ஓகேயா. ஸோ இதில் வந்து நீங்கள் என்னென்னா, உங்களோட க்ரியேஷன் வந்து எல்லா இடத்துலையுமே ஒர்க் ஆகணுமா. நீங்கள் ChatGPTயை யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, நீங்கள் ஸ்னோவை யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, அல்லது நீங்கள் யூடியூபை யூஸ் பண்ணுறதுனாலும் சரி, உங்களோட பர்சனல் க்ரியேஷன் இங்கே ரொம்ப முக்கியம். அடுத்தது நீங்கள் எப்படித்தான் நீங்கள் என்ன தான் இது பண்ணாலும் உங்களுக்கு வந்து நீங்கள் ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக் கொள்ளுங்கள், ஏர்னிங்ஸுக்கு டைம் எடுக்கும். நீங்கள் உடனே ரீச் பண்ணணுங்கிற கான்செப்டை தயவு செய்து விட்டுருங்க. ஓகே. இதை நீங்கள் உங்களோட மைண்டில் வச்சுக்கொண்டீங்கன்னா உங்களை க்ரோத் ஆக அது விடாது. ஓகே. நீங்கள் அவங்களுக்கு எந்த அளவுக்கு உங்களால் எஃபர்ட் போட்டு உங்களோட வேலையை சரியாக செய்யணுமோ அப்படி சரியாக செய்தீங்கன்னா எல்லாமே தானாக நடக்கும். ஓகே. ஸோ அது எவ்வளோ டைம் ஆகினாலும் சரி.
ஓகே. கிளாஸ்ல ஜாயின் பண்ணி மணி ஏர்ன் பண்ணணும்னு சொல்றாக்கள், நீங்க கான்டாக்ட் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்க மோர் டீட்டெயில் ப்ரொவைட் பண்ணுவோம். ஸோ இதில வந்து எந்த ஒரு ரிஸ்க்குமே இல்ல. ஜாயின் பண்ணதும் நீங்க தாராளமா ஒர்க் பண்ணலாம். ஈவன் சில இந்த ஃபாரின்ல இருக்கிறாக்கள் இத தாராளமா நீங்க ட்ரை பண்ணுங்க. இதில நிறைய விஷயங்கள் இருக்குது. நீங்க 2 இயர்ஸ் ஃபாரின்ல இருக்கிற ஆக்கள் வந்து இப்படியான ஒரு கான்செப்ட் ஒண்ண உருவாக்கினீங்கன்னு ஒரு சொன்னா, நீங்க பெரிய ஒரு இடத்துக்கு வந்துடுவீங்க. இந்த 2 இயர்ஸும் முடிஞ்சு இங்க வரக்குள்ள. ஸோ இப்படியான விஷயங்கள நீங்க இது பண்ணுங்க. மெயினா கட்டாயமா இந்த ஏஐய லேர்ன் பண்ணிக்கொள்ளுங்க. உங்களுக்கு வந்து ஏஐ இது பண்ணும். நாங்களும் நம்முடைய கிளாஸ்ல வந்து ஏஐ ரிலேட்டட் ஆனது, காப்பி பேஸ்ட் ஜாப்ஸ், டைப்பிங் ஜாப், சோசியல் மீடியா, டேட்டா கலெக்ஷன், ஏஐ ஆர்டிக்கல், ஏஐ ஃபோட்டோ, ஃப்ரீலான்ஸ் இப்படியான ஜாப்ஸ்கள் தான் நம்ம ப்ரொவைட் பண்றோம். அங்க நிறைய சக்ஸஸ் ஆயிட்டு 500 பேருக்கு மேல ரெஸ்பான்ஸ் இருக்காங்க. ஸ்கில் உங்களுக்கு ஸ்கில் பேஸா இருக்கும். 5+ இயர்ஸா பிசினஸ்ல இருக்கிறோம். இப்படியான நிறைய இதுகள் இருக்குது. நீங்க அதையும் செக் பண்ணி கொள்ளுங்க. ஓகே. தேங்க் யூ.